மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள். நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கலைத்துறையின் நாயகனாகவும் திகழ்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் உச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக சஞ்சார அமைப்பாக அமைந்திருப்பது சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளையும் காரிய தடை தாமதங்களையும் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை முழுவதுமாக உங்களுக்கு சுக்கிரன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பால் அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளிலும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றிகளும் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உருவாக்கிக் கொடுக்கிறார். திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சனியும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அம்சமாக கருதப்படுகிறது. எனவே சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் உங்களுக்கு உறுதியாகவே உண்டு. கலைத்துறை ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு. உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு அபரிவிதமான வரவேற்புகள் உண்டு. அரசியலில் இருப்பவர்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் விலகி அபரிவிதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும். புதிய பதவி பொறுப்பு கண்டிப்பாக உண்டு. நவகிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக இருக்கின்ற சூரியன் உச்சநிலையில் பலம்பொருந்திய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எளிதாக கைகூடி வரும். வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே 4ஆம் இடத்தில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் சூரிய புதாதிபத்தியோகம் ஏற்படுவது சிறப்பு. உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார். எனவே நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் எளிதாக உங்களை வந்து சேரும். இந்த தருணங்களில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பயணிப்பதால் எளிய முறையில் அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிரடியான திருப்பங்கள் உண்டு. மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் அதிரடியான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான மன மகிழ்ச்சி முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அற்புதங்களையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடைத்தெறியப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் வளர்ச்சி முன்னேற்றங்களுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நண்பராக சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் தன்னுடைய இறுதி பயண காலகட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 11ஆம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார். 6ஆம் இடத்தை விட இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரிக்கும்போது அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக் கொடுக்கிறார். இந்த தருணங்களில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்கு குருவின் பலம் வாய்ந்த சுபபார்வை கிடைக்கிறது. எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான அபரிவிதமான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அதிரடியான மாறுதல்களை சந்திக்கின்றன. எனவே உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு. குரு 6இல் அமர்ந்து கொண்டு பயணிக்கும்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகி உடல் நலம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை நிம்மதியை இனிமையை திருப்தியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும்.
அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொந்தரவுகள், மறைமுகமான தொந்தரவுகள், சூழ்ச்சிகள் என அனைத்தையும் குரு 6இல் சஞ்சரிக்கும்போது உடைத்தெறிந்து அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கி மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, இனிமை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு. இந்த நேரங்களில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் வெற்றியில் முடிவதற்கான யோகங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். பெருங்கொண்ட சுபகிரகமான குருவினுடைய 5ஆம் இடத்து சஞ்சார அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், மனக்குழப்பங்கள், பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத மனநிலை என எல்லாவிதமான சிரமங்களும் விலகக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமாக அமைகிறது. உங்களுடைய பூர்வீக பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள், சிக்கல்கள், சண்டை சச்சரவுகள், நெருக்கடிகள் என எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு பறந்து ஓடும். நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான எளிதாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாக உண்டு. அதிக அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள், தடைகள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை துரிதமாக தேடி வருகிறது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த வாரம் குரு 5இல் இருக்கும்போது மட்டும்தான் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு பரிபூரணமாக கிடைப்பதால் இந்த கடைசி தருவாயில் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும், கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகள் அதிகம் உள்ள வாய்ப்புகளை ஜென்மராசிக்கு குருவின் சுபபார்வை கிடைப்பதன் காரணமாக நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உறுதியாகவே உண்டு. திருமண வயதில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தடைகள், தோஷங்கள், தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. அது மட்டுமில்லாமல் குழந்தை வரம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எளிதாக கைகூடி வரும். குருவின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நெருக்கடிகள், சங்கடங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான காரியங்களிலும் எளிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் மனதிற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இனிமை, நிம்மதி போன்றவற்றை குரு உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உறுதியாகவே உண்டு. மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி திருக்கணிதத்தின்படி 7.5 சனி காலகட்டத்தை முழுவதுமாக முடித்துவிட்டு உங்களுடைய ராசிக்கு சனிக்கு வலிமை வாய்ந்த இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் சனி முழுவதுமாக 3ஆம் இடத்திற்குள் அமரவில்லை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் சனி தற்போது இரட்டிப்புத்தன்மையோடு 2ஆம் இடத்திற்கான பலன்களையும் 3ஆம் இடத்திற்கான பலன்களையும் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அம்சமாக அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும். ஏனெனில் சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டக்காரகரான ராகு திருக்கணிதத்தின்படி ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திலும் வாக்கியத்தின்படி ராசிக்கு 2இலும் சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான லட்சுமிஸ்தானம், பித்ருஸ்தானம், பாக்கியஸ்தானத்திற்குள் கேது நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். சர்ப்பகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்கள்
முழுவதுமாக திருக்கணிதத்தின்படி பெயர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகுகேதுக்கள் மற்றும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி போன்ற 3 கிரகங்களின் அமைப்பால் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. ராகு கேது சனி போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய துளி அளவான முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல புதிய வேலைவாய்ப்பு எளிதாக கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய பணியின் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து தெரிந்து உணர்ந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை கிடைக்கக்கூடிய நல்ல மிகப்பெரிய புகழ்பெற்ற நிறுவனத்தில் உத்தியோகம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது. அதுமட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுடைய புத்தி தசா போன்றவைகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அஷ்டமகேதுவின் காரணமாக எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் குழப்பமான மனநிலை என எல்லாவிதமான பிரச்சனைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு விலகுகிறது. வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் ராகு சனி கேது என மேலும் பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தபடியே புதிய கிளைகளை ஆரம்பித்தல் புதிய தொழில் துவங்குதல் என பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் அற்புதமாக அருமையாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது. அந்நிய நாடுகளில் இருக்கின்ற புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பாராமல் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் திடீரென மாறுதல்கள் ஏற்பட்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிறிதளவான ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் மிகப்பெரிய அளவில் மாறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு. இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாகக்கூடிய புதிய வாய்ப்புகள் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கின்றன. இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகியம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யுங்கள் பிரச்சனைகள் விலகும்.